ரொம்ப பேஷண்ட்டாக வெயிட் பண்ணியிருக்கீங்க நமக்காக. ஸோ தேங்க்யூ. அண்ட் I want to start by saying thank you to our producer Yuvraj sir. Very, very, very big thank you, sir. Yadukana for giving Srikanth sir this opportunity. Thank you. Because of you, we get to give once more to everybody out there. Thank you, sir. This man, my director, has given his blood, his sweat, his heart, and his heartbreak for this movie. So thank you so much for approaching and giving me this opportunity and trusting me with this, Srikanth sir. Thank you. நான் ஆக்சுவலி லைஃப்பில் கொஞ்சம் ரொம்ப டவுனான டைமில் இருக்கும் போது தான் ஒன்ஸ் மோர் கேம் டு மீ. ஸோ ஒரு நாளும் இந்த செட்டுக்கு போய் பிளேயிங் திஸ் அஞ்சலி கேரக்டர் ஹீல்ட் மீ அண்ட் ஹெல்ப் மீ ஸோ மச். ஸோ தேங்க்யூ ஸ்ரீகாந்த் சார் ஃபார் தட். அண்ட் Hisham has given an amazing, amazing album, not just as, you know, part of the crew, but even as an audience. Thank you. Thank you so much. And இதில் எனக்கு ஒரு பாட்டும் கொடுத்துருக்காரு, கண்ணே கண்ணேன்னு ஒரு பாட்டு. ஸோ தேங்க்யூ so much, Hisham. Sorry, I'm little emotional. Also thanks to all the ADs. ஒரு நாளும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க, ரெஸ்டே இல்லாமல், பட் ஸோ ஸ்வீட் அண்ட் அ talented team of boys. Thank you so much, boys. Seriously, I think you guys helped run the show. So thank you. Thank you to the costume department, Nava, Nancy, everybody. And our DOP Foxy. ரொம்ப ரொம்ப அழகாக காமிச்சிருக்கீங்க எல்லாமே. ஸோ தேங்க்யூ Foxy. And Sona, you're making a debut with this movie. I wish you all the best. நானும் கொஞ்சம் பாட்டில் படத்துலலாம் பார்க்கும்போது I was also eyeing you. Very beautiful girl, very talented girl. I hope you get many, many, many more projects. So all the best to you. And last but not least, my co-star, Mr. Das. I'm so happy I got to work with you. First 2 times உங்களை மீட் பண்ணும்போது ஒரு ஃபேனாக மீட் பண்ணேன், அதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஃபஸ்ட் டைம் அனிருத் கான்சர்ட்டில் உங்களை பார்த்தேன், அங்கே ஃபேனாக ஒரு ஃபோட்டோ கேட்டேன், நீங்கள் சிரிச்சிங்க. அண்ட் செகண்ட் டைம் உங்களை மீட் பண்ணது வந்து எனக்கு JFW அவார்ட் நீங்கள் தான் ப்ரெசென்ட் பண்ணீங்க. அண்ட் தேர்ட் டைம் ஐ மெட் யூ ஒன்ஸ் மோர் பூஜையில் ஒரு கோஸ்டாராக மீட் பண்ணேன். அண்ட் ஃப்ரம் தேர் ஐ திங்க் ஐவ் ஹேட் அ பியூட்டிஃபுல் ஜேர்னி வித் யூ. ஒரு கோஸ்டாராக ஆரம்பித்து ஃபினிஷிங் திஸ் ப்ராஜெக்ட் as a very, very great friend of mine. Thank you so much. இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், he's worked so hard and I think he's done a beautiful job. ஒரு வில்லனாக அவர் எவ்வளோ ரசிச்சிங்களோ, லவ் கொடுத்தீங்களோ, ஒரு லவர் பாயாகவும் நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீங்க, ரசிப்பீங்க. அதே லவ் கொடுங்க. அண்ட் ஜஸ்ட் அ பிக் தேங்க்யூ. அண்ட் ஆல்சோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட், he's no more, but I'm so happy that he worked with me. நான் இந்த ஸ்டேஜில் தேங்க்யூ சொல்லணும்னு நினைக்கிறேன். அஜய், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஒர்க். அண்ட் ப்ளீஸ் வந்து தியேட்டர்ஸில் பாருங்கள். ஆக்சுவலி இந்த ஈவெண்ட்டுக்கு வரும்போது தான் நானே ட்ரெய்லர் பார்த்தேன் ஃபோனில். பார்க்கும்போதே I could feel the amount of love that was put into this project. And just thank you so much. And எல்லாரும் ப்ளீஸ் தியேட்டர்ஸ்க்கு வாங்க, படத்தை பாருங்கள், நிச்சயமாக என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆர் ஆல்வேஸ் வெரி ஸ்பெஷல். எனக்கு அப்படி தான் இந்த படம், இந்த டீம் ஃபார் மீ. இங்கே இருக்கிற எல்லோரும் எனக்கு ஃபேமிலி மாதிரி தான். ஸோ I think this team and my family and friends know how long I've waited for this release. So this is very special. I want to say thank you to Srikanth for giving me Indra. ஏன்னா ஃபர்ஸ்ட் படத்தில் இவ்வளோ லேயர்டான ஒரு கேரக்டர் கிடைச்சது பெரிய விஷயம். தேங்க்யூ. அண்ட் டு யுவராஜ் சார் ஃபார் $1 million. தேங்க்யூ ஃபார் பிலீவிங் இன் திஸ் ஃபில்ம். To Nash, to Foxy is not here, but for all the beautiful frames, all the cast and crew, to Hisham for giving me Indra, Apram, Arjun he's been so supportive since the beginning and fed me some great yummy Chennai food.
and Aditi also since day one. So I'm very lucky. I want to say big thank you to the ADs. They helped me a lot with my dialogues and scenes. To Nava for the costumes, all the cast and crew, all the technicians. Thank you. So finally August 28th ku release ஆக போகுது. எல்லாரும் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பிக்கணும்னா, சாரி, என் பேர் அனுஷா பிரபு. நான் இதில் வந்து ஒரு சின்ன கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். அர்ஜுன் சாரோட சிஸ்டராக பண்ணியிருக்கேன் நான் இதில். ஸோ தேங்க்ஸ் லிஸ்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட் டு ஆர் ப்ரொடியூசர் யுவராஜ் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் நெக்ஸ்ட் விக்னேஷ் ஸ்ரீகாந்த் சார், என்னோட டைரக்டர். ஐ திங்க் எங்களோட ஜேர்னி ஃப்ரம் விழிகளில் அருகினில் வானம்ங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிம்லேருந்து இப்போது ஒன்ஸ் மோர் வரைக்கும் வந்திருக்குன்னா இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் இஸ் பியூர் ஹார்ட் ஒர்க் அண்ட் அந்த ஃப்ரெண்ட்ஷிப். இந்த படம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கும்பலாக தான் இருக்கான், ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பண்ண படமாக தான் இருக்கும். அதனால எல்லாருக்குமே ஒரு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் ப்ராஜெக்டாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் அதித்தி மேம், அர்ஜுன் சார், Sona ma'am. It was such a lovely pleasure working with you, and all the very best for this project. I'm sure you'll be shown in a different light, ma'am. It's going to be amazing year as well for you all. All the very best to the DOP Foxy. Visual sense பயங்கரமா பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக வந்து படம் பாருங்கள் எல்லாருமே. அவருக்காகவே மட்டும் நிறைய பேர் வருவாங்க. பட் விக்னேஷ் சார் அண்ட் ஃபாக்ஸி சாரோட காம்போ வந்து ஒரு பயங்கரமான காம்போ. அது இந்த படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. நாஷ் சார், லவ்லி எடிட்ஸ், லவ்லி கட்ஸ். ஹேஷம் சார், உங்கள் மியூசிக் இல்லைனா இந்த படம் வந்து எப்படி முன்னால் இன்னும் எலிவேட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஐ திங்க் ஆல் ஆஃப் அஸ் ஜஸ்ட் know about it. But thank you so much for coming into our project as a music producer itself. இந்த ஸ்டேஜுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருக்கேன், ஸ்ரீகாந்தும் நானும். அண்ட் வந்து எமோஷனலாக இருக்குது. ஸ்ரீகாந்த் ஃபைனலி டேட் போட்டோம், கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ வந்து ஏன் இந்த எமோஷன்ஸ்னால், நான் வந்து ஸ்ரீகாந்தோட ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்துருக்கேன். ஸ்ரீகாந்தோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்க்கும்போதும் நான் வந்து ரொம்ப நல்லா இருக்கேன், அந்த பையனோட அதை ஒர்க் பண்ணணுன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த டைமில் தான் ஸ்ரீகாந்த் வந்து இந்த கதையை கொண்டு வந்தார். ஸோ படம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடச்சிது. அண்ட் வந்து இந்த படத்தில் எந்த எஸ்தெட்டிக்ஸ், இந்த படத்தோட போஸ்டர்ஸாக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், லிரிக்ஸாக இருக்கட்டும், இந்த படத்தில் என்ன விஷயங்கள் நடந்தாலும் அது வந்து எல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொன்னாலும், இந்த படம் பெரிய பிளாக் பஸ்டர் ஆனாலும் அதுக்கு ஒரே காரணம் வந்து ஸ்ரீகாந்த் மட்டும்தான். ஏன்னா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்தோட பெரிய உழைப்பு இது, எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நான் கூட அதுக்கப்புறம் 2 படம் ப்ரொடியூஸ் பண்ணேன். இருந்தாலும் இந்த படத்துக்காக, இந்த படத்தோட ரிலீஸுக்காக எல்லாத்தையுமே முழுசாக கொடுத்த ஸ்ரீகாந்துக்கு வந்து நான் வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா கம்பெனிக்குமே ரொம்ப ஒரு ஸ்பெஷலான படமாக இருக்கும். அண்ட் வந்து தேங்க்யூ ஸ்ரீகாந்த் ஃபார் ஆல் த யுவர் ஹார்ட் ஒர்க். ஆக்சுவலி சீரியஸாகவே இது வந்து உங்களோட எல்லா கஷ்டத்துக்கும் எல்லா உழைப்புக்கும் ஒரு பதிலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போ பேச ஆரம்பிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இந்த படத்தை ஆரம்பித்ததுமே இந்த படத்தை நம்பி ஆடியோ ரைட்ஸ் வாங்கினேன் திங்க் மியூசிக் நிறுவனம். ஏன்னா அப்போ நாங்கள் சாங் எதுவுமே கம்போஸ் பண்ணலை, அப்போ எங்ககிட்ட வந்து சாங்ஸ் இல்லை. ஸோ அந்த டைமில் இந்த படத்தோட ஆடியோவை மிகப்பெரிய விலைக்கு வாங்கினேன் திங்க் மியூசிக் நிறுவனத்துக்கும் திரு சந்தோஷ் அவர்களுக்குமே பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா அப்போது நாங்கள் ஒரு 10 சாங்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஸோ இப்போ ஒரு 13 ட்ராக் இருக்குது படத்தில். அவங்க என்ன நம்பிக்கையில் இந்த ஆல்பம் வாங்கினாங்களோ அதை விட இந்த ஆல்பம் வந்து செம்மையாக பண்ணுன்றதை நம்புகிறேன். திங்க் மியூசிக்கோட டீம் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் வந்து நேஷ் வந்து இந்த படத்தில் வந்து டெபியூ ஆகிறான் அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு. லைக் வந்து ரொம்ப வருஷமாக நேஷ் எனக்கு தெரியும். ஸோ தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் நேஷ் ஏதாச்சும் பண்ணணுன்ற ஆசை எனக்குள்ளே இருந்துச்சு. ஏன்னா நேஷ் சில விஷயங்கள் பண்ணி சில விஷயங்கள் சரியில்லாமல் போன டைம்லாம் இருந்திருக்கு. நிறைய அவனோட பெயின்ஸ் நான் பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட ஏதாச்சும் பண்ணியாகணுன்ற ஒரு ஆர்வத்தோட அந்த பையன் மூஞ்சில் எப்பயுமே ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கணும், எதையாச்சும் பண்ணணும். சரி, இதுதான் கரெக்டான படம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ டீசர்லேருந்து இப்போ நீங்கள் பார்த்த ட்ரைலர் வரைக்கும் செம்ம ஒர்க் நேஷ். ஆக்சுவலி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூத்துக்கு அப்புறம் இது பெரிய வெற்றியாக இருக்குன்றத சொல்லிக்கிறேன். அண்ட் வந்து யஷாம் ப்ரோ ஒரு மியூசிக்கல் லவ் ஃபிலிம்னு சொன்னதுமே இந்த படத்துக்கு கம்போசர்ஸ்க்கான விஷயங்கள் தான் நானும் ஸ்ரீகாந்த் நிறைய பேசியிருக்கோம். ஆனால் ஸ்ரீகாந்த் வந்து எந்த டைம்லையுமே இந்த ஆப்ஷன்ஸ் கொடுங்கன்னு சொன்னால் யஷாம் என்னங்க ஆப்ஷன் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு ஒரே ஒரு ஆப்ஷனை மட்டும் தான் கொண்டு வந்தார். ஸோ நீங்கள் கொடுத்துருக்க இந்த ஒர்க், இந்த ட்ராக்ஸ் எல்லாம் கேட்கும்போது, எவ்ரி ட்ராக் கேட்கும்போதும் எனக்கு வந்து பயங்கர
செம்மையாக இருக்கேன்ற ஃபீல் எவ்ரி டைம் இருந்துட்டு இருக்கு. நான் வந்து நாட் ஒன்லி ஒரு ட்ராக் ஆக்சுவலி மிஸ்ஸோரித்திலேருந்து, இதயம்லேருந்து, கண்ணம்மாலேருந்து, இந்திராலேருந்து, ஸோ 13 ட்ராக் பேருமே நம்ம சொல்லலாம். அவ்வளோ பெரிய ஒர்க் இது. ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் தமிழில், குறிப்பாக தமிழில் பயங்கர பிஸி ஆகிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நாங்கள் திருப்பி டேட் கேட்டாலுமே கிடைக்குமான்னு தெரியல, அவ்வளோ பிஸி ஆகிடுவீங்க. ஸோ செம்ம ஒர்க் பிரதர், ஆக்சுவலி ரொம்ப நன்றி. ஆக்சுவலி செம்ம ஆல்பம் இது. அண்ட் வந்து சோனா வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து இந்த படத்துக்காக வந்து வெயிட் பண்ணி இந்த படத்தில் டெபியூ ஆகணுன்றதுல ரொம்ப கான்சியஸாக அவங்களோட பெரிய ஹார்ட் ஒர்க்கை கொடுத்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக சோனா அந்த படம் வந்து உங்களோட எல்லா பேஷன்ஸுக்குமே ஒரு பதிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அண்ட் வந்து அதித்தி வந்து இந்த படத்துக்குள்ளே வந்ததுமே எனக்கு ஒரு சின்ன ஹாப்பினஸ் இருந்துச்சு. ஏன்னா அந்த படத்துக்கு முன்னாடி நாங்கள் வேற ஒரு ஆர்டிஸ்ட் போகலாமான்லாம் பேசிகிட்டு இருக்கும்போதும் சரி ஓகே, ஸோ இந்த பேர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன்னு சொல்லி ஃபீல் பண்ணும்போதும் அதித்தி வந்தாங்க. ஸோ கதை கேட்ட டைம்ல இருந்து அதுக்கப்புறம் என்டையர், அதாவது இன்னைக்கு வரைக்குமே அவங்களோட சப்போர்ட் வந்து பெருசு. ஏன்னா வந்து இது சொல்லாமான்லாம் தெரில. என்னென்னா சில விஷயங்கள் இப்போ நம்ம ஒரு சின்ன சைஸ் ஆஃப் ஃபிலிம் தான், பெரிய பட்ஜெட் படம் கிடையாது. அவங்க அதுக்கு முன்னாடி மாவீரன் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து சேலரியுமே என்னென்னா இந்த படத்துக்கு ஒரு லிமிட்டேஷன் இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ நிறைய பேர் சொல்லலாம், நான் வந்து இல்லை நான் ஆர்ட்டுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன்னு சொல்லலாம். ஆனால் அதை பண்ணுறது வந்து ஈஸி கிடையாது ஆக்சுவலி. ஸோ வந்து ஒரு இந்த நம்பர் தான் இருக்குது, ஓகேவா? ஓகே சார், ஓகே அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு வந்தாங்க. ஸோ எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் ஒரு சின்ன ப்ரொடக்ஷன் ஹவுஸாக இருந்தாலுமே சூப்பராக இவ்வளோ தூரம் எங்களை ட்ரஸ்ட் பண்ணி, இந்த கம்பெனியை ட்ரஸ்ட் பண்ணி இந்த படத்தில் நடித்ததுக்கும் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்குமே ரொம்ப நன்றி அதித்தி, ரொம்ப தேங்க்யூ. அண்ட் வந்து அர்ஜுன் ப்ரோ ஆக்சுவலி, ஸோ இந்த ஜேர்னி ரொம்ப பெருசு. கிட்டத்தட்ட நிறைய நாள் பேசியிருக்கோம், நிறைய நாள் வந்து ஃபீல் பண்ணியிருக்கோம். இந்த படம் கரெக்டாக வந்துடணும். ஏன்னா இந்த படம் வந்து அவர் ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம், அது எனக்கு ரொம்ப தெரியும். ஏன்னா ரைட் ஃப்ரம் த டே ஒன்லேருந்து இந்த படம் அவர் வந்து பெருசாக ஒர்க் ஆகணுன்றதுக்கு அவர் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காருன்றது எனக்கு அவ்வளோ கண்முன்னாடி இருக்குது. ஏன்னா நாங்கள் ஒரு ட்ரிபிள் கால் ஷீட் ஷூட் பண்ணாலுமே வந்து நடிச்சுக்கிட்டே இருப்பார். ஸோ வந்து இப்போ நீங்கள் வந்து நைட்டாக இருக்கட்டும், டேவாக இருக்கட்டும், எந்த டைமில் கூப்பிட்டாலுமே எந்த ஒரு சின்ன முகசுலிவும் இல்லாமல் ஒரு படத்தில் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது ஒர்க் பண்ணேன். ஏன்னா நமக்கு தெரியும் ஒரு கால் ஷீட் நடிக்க சொன்னாலே அதுக்குள்ளே இருக்க டிஸ்டர்பன்ஸ்லாம் தெரியும். இப்போ 2 கால் ஷீட் 3 கால் ஷீட் போகும்போது கூட இல்லை, ஓகே பண்ணிடலாம், பட்ஜெட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, பண்ணிடலாம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படத்துக்காக அவர் கொடுத்த உழைப்பு வந்து பெருசு. ஸோ அந்த உழைப்புக்கெல்லாம் இந்த படத்தோட வெற்றியை நாங்கள் திருப்பி தரணும்னு ஆசைப்படுறோம். ஆகஸ்ட் 28 அது கண்டிப்பாக நடக்கும் பிரதர், ப்ராமிஸாக சொல்கிறேன், கண்டிப்பாக நடக்கும். அண்ட் வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும், எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே பெரிய நன்றி. உண்மையாகவே ஒர்க் எல்லாரும் இந்த ஒரு 2 இயர்ஸ் கேப்பில் கிட்டத்தட்ட எல்லாருமே இந்த படம் எப்போ வரும்னு வெயிட் பண்ணி கேட்டு கூடவே சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் வந்து இந்த படம் வந்து நிறைய சின்ன சூழலில் கரெக்டாக கொண்டு வர முடியாதான்னு யோசிக்கும் போதும் சரவணன் சாரோட சப்போர்ட் வந்து பெருசு சார். நான் வந்து இப்போது இந்த படத்தை வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு டேட் போட்டு இந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணலாம்னு நினைக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணமாக நீங்கள் இருந்தீங்க சார், ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. அண்ட் வந்து விவேக் பிரதர் ரொம்ப தேங்க்யூ ஓவர்சீஸ்க்காக. அண்ட் வந்து எங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் டீம் நாகநாதன் அண்ட் வம்சி சார், ப்ரமோஷன்ஸ் வெங்கட். ஸோ வந்து இந்த படத்தை ரிலீஸ்க்கு ஒரு லாஸ்ட்டாக பிளான் ஒரு ஷார்ட்டாக டைமில் பிளான் பண்ணும்போதும் கிட்டத்தட்ட அவுட்புட்டாக இருக்கட்டும், கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், ப்ரமோஷன் பிளானிங்ஸாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பேக் போனாக இருந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் வந்து இதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கிரியேட்டிவ் ப்ரொடியூசராக இருக்கட்டும், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருக்கட்டும், ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர், இந்த படத்தில் முன்னாடி ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்குமே இப்போ அவங்கவுங்க பெரிய இடத்துல இருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் அண்ட் ரொம்ப நன்றி. ஆகஸ்ட் 28 ஒன்ஸ் மோர் ரிலீஸ் ஆகுது. கொஞ்சம் ரொம்ப ஸ்பெஷலான படம், எமோஷனாகவும் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு பெரிய ஜேர்னி இது. இந்த படத்தை கதை கேட்ட நாள்லேருந்து அதை பெரிய தேட்டரில் பார்க்கணுன்ற ஆசை கிட்டத்தட்ட நிறைவேற மாதிரி கிட்டத்தட்ட வந்தாச்சு. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. ரொம்ப ஆனஸ்ட்டாக ஒரு ஜென்யூனான ஒரு ஃபிலிம் பண்ணியிருக்கோம். நான் வந்து பயங்கரமாக ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படிலாம் சொல்ல, ஜென்யூனாக ஒரு படம் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஆனஸ்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம், எந்த ஒரு கிம்மிக்ஸும் இல்லாமல் ரொம்ப ஆனஸ்ட்டாக ஒரு அட்டம் ட்ரை பண்ணியிருக்கோம். பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். 28 ஒன்ஸ் மோர் தியேட்டர் ரிலீஸ் ஆகுது. தேங்க்யூ.